வெல்கம் டு ரகோர் லாக். நான் வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் திருச்சி தான் வந்திருக்கேன். நம்ம வெங்கடபதி ஐயோட இயற்கை பணிக்கு தான் வந்திருக்கேன். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கர்ல விவசாயம் பண்ணியிருக்காருங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா டிராகன் வந்து 1 ஏக்கர் தான் பண்ணாரு. டிராகன் நல்ல வருமானம் தருவது வந்து நிறைய தொழில்நுட்பங்கள் வந்து கத்துட்டு இப்போ டிராகன் 1 ஏக்கர் வந்து 10 ஏக்கர் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவகோடா அப்படின்ற படத்தை பண்றாரு. இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இவர் வந்து அதிசய பழங்கள், அதாவது வந்து நம்ம கிளைமேட்டுக்கு எது வர அமெரிக்கன் வந்து சப்போர்ட்டா வச்சிருக்காரு, மேங்கோ சப்போர்ட்டா அப்படின்னு வச்சிருக்காரு. அது மாதிரி வேற என்ன அதிசய பழம் வச்சிருக்கீங்க? லோங்கான் இருக்கு, லோங்கான் ஆல் டைம் ஆல் சீசன் லோங்கான் இருக்கு. இந்த மாதிரி வந்து ஜாக் ஃப்ரூட் வந்து தைவான் ஆல் டைம் ஜாக் இருக்கு. மேங்கோ வந்து ஆல் டைம் மேங்கோ, எப்பவும் காய்க்கிற மேங்கோ இருக்கு. 20 வருஷம் ஃபுல்லா காய்க்கிற மேங்கோ இருக்கு. அதெல்லாம் வந்து இன்னொரு வருஷத்துக்கு 2 வாட்டி வரும். ஆல் டைம் சோக்ரானு சொல்லிட்டு, ஆல் டைம் தைவான் சோக்ரானு சொல்லிட்டு ஒரு மேங்கோ இருக்கு. அது 2 டைம் வரும். இந்த மாதிரி வந்து அதிசய பழங்களே அவர் வந்து பண்ணல வச்சிருக்காரு. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லாகா வந்து அவர் என்னென்ன பழங்கள் வச்சிருக்காரு அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு ஒரு லாகா காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதாங்க நம்ம வெங்கடபதி ரெட்டியார் அவரோட இயற்கை பண்ணை. இதுதான் அது, அவரோட பண்ணைக்கு தான் வந்திருக்கோம். நம்ம வெங்கடபதி ஐயோட ப்ராப்ளம் முதல்ல பார்க்க போகிறது இந்த கேன்சர் பழம். அது பேர் ஜிஎஸ்சி கேக் அப்படின்னாரு. கேன்சர் கியூர் பண்ணுறதுல இந்த பழத்தோட உதவி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு. இது வந்து பாலினேஷன் நம்ம தான் பண்ணுவாங்க. 2 செடி இருக்கணுமா, ஆணாக இருக்கணுமா பெண்ணாக இருக்கணுமா, அப்போ தான் அதில் வந்து காய் வருமா. கேன்சர் பேஷண்ட் தான் இது சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னார். பட் இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்கல. ஆனால் பழம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னார் அவர். சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, கேன்சருக்கு வந்து கொஞ்சம் க்யூர் ஆகுது அப்படின்ற விஷயத்த வந்து இதில் சொன்னார். ஜாக்குன்னாரு, ஜிஏசி ஜாக் அப்படின்ற பழம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சாப்பிட்ருக்கேன் அப்படின்னாருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்குறது வந்து இந்த ஏர் போட்டுட்டாங்க. இதுதான், இது ஒரு தடவை தான் நட்டாராம். நட்டோன்னே செத்து பழம் வந்து இறந்து போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அதே தண்ணி ஊற்றினா மறுபடியும் அதே வந்து கொத்து கொத்தா வந்து காய்க்குதாங்க. அந்த அளவுக்கு திராட்சை மாதிரி காய்க்குது அப்படின்றாரு. இது வந்து ஏர் பொட்டேட்டோ, எனக்கும் ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியே அவரோட பண்ணைக்கு போகணும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ராகன் 10 ஏக்கர் நம்ம அவரோட பண்ணைக்கு நான் உங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன். நான் ட்ராகன் பார்க்கலாம் 10 ஏக்கர். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதிசய பழங்கள், அதாவது நம்ம கண்டுக்கு பழங்களை முதல்ல பழத்தை காமிச்சிருந்தேன். இந்த இப்போ பார்க்குற வீடியோ வந்து அரசு மானியத்தில் கொடுத்தாங்க. இங்கே இதில் கவர்மெண்ட் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா மானியத்தில் தான் அது வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அங்கே இதுதான் வந்து ஸ்டார் ஃப்ரூட், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸ்டார் பழம் இந்த விஷயம், இந்த இவரோட விஷயத்தில் எனக்கு பிடிச்ச விஷயமா இந்த மேட்டு போட்டுருக்குது தாங்க. இது என்ன மேட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட் மாட்டாங்க, அது களை வராமல் இருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து தேவையில்லாத இந்த மாதிரி செடிகள்லாம் களைகள்லாம் வருது. இந்த களைகள்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி களைலாம் அதுக்கு வச்சு ஆள் வச்சு காசு கொடுத்து மாலை வாங்க. அது இந்த மேட்டை விட்டு ஒரு 5 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு கவலையே இல்லைன்றாரு. இதுதான் பண்ணக்குள்ள போட்டுருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது போடுறதுனால இந்த பாம்பு வர பயம்லாம் கிடையாது, தைரியமா இருக்கலாம் அப்படின்னு காமிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு அவகோடா காமிச்சாருங்க. இதுதான் வந்து அவகோடா மரம். இது வந்து இன்னொரு வெரைட்டி சொன்னார் அவரு, வெஸ்டர்ன் கிரீன் வெரைட்டிங்க. இது அதில் நிறைய வெரைட்டி இருக்கான். இவர் பண்ணது வெஸ்டர்ன் கிரீன் ஒரு வெரைட்டி பண்ணியிருக்காரு பாருங்க. அவகோடா பழம், வெண்ணெய் பழம்னு வாங்கலாம். இதை வந்து சாப்பிடும்போது அப்படியே சாப்பிட்டா சப்புன்னு தான் இருக்குமா. பாலில் வந்து கொஞ்சம் சுகர் எதனா போட்டு சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை வச்சு ஒரு 3 வருஷம் ஆகுதாங்க. தனி பேரும் அதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஒன்று இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ட்ரிப்பு, இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்றாரு. ட்ரிப்பும் வந்து போட்டிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ப்ளூபெரிங்க, ப்ளூ கலர் இருக்குங்க. இது வந்து ஆனால் சைஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இதையும் வந்து வச்சிருக்காரு, வைக்காம இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோனி அப்படின்ற ஒரு பழத்தை வச்சிருக்காரு. பார்த்து நோனி பழம்லாம் கேள்விப்பட்டிருப்போம் பாருங்க. இதுதான் அந்த நோனி பழங்க. சுகர் பேஷண்ட் சூப்பராக இருக்குமாங்க. ஆனால் அவ்வளோ கசப்பாக இருக்குமா, சுகருக்கு நல்லா கேட்கும் அப்படின்னு எனக்கு கொடுக்குறாங்க. நான் தான் சார் வேண்டாம் சார், எனக்கு கசப்பு வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். நோனி பழம் இதையும் அவரோட பண்ணில வந்து வச்சிருக்காரு. பாருங்க எந்த அளவுக்கு காய்ச்சிருக்குன்ட்டு.
இருக்கும்போது இந்த மரம் ஒன்று காமிச்சாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பீனட் மரம் அப்படின்னாருங்க. இதுலேருந்து ஒரு கொடுத்தாரு, வேர்க்கடலை மாதிரி இருந்தது. எனக்கு சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. நான் காட்டுறேன், கையில் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இதுதாங்க நான் முதல்ல சாப்பிட்டேன். நான் அப்பா வச்சுருந்தேன். இதுதான் இந்த பீனட்டுன்றாரு. வேர்க்கடலை மாதிரி இருக்குங்க, சூப்பராக இருந்ததுங்க. சவுண்டு கேட்குதா? அப்படி சூப்பராக இருந்தது. வேர்க்கடலை அதே மாதிரி வந்து ஃபுல்லாக காய்க்குமாங்க. இது எந்த கண்டின்னு தெரியல. இதுவும் வந்து ஒரு 2 செடி வச்சிருக்கு. அதே வந்து மகசூல் வந்து இருந்தது. நிறைய பறவைகளாம் வந்து இங்கே சாப்பிடுமா பாருங்க, எவ்வளோ இருந்திருக்கு பாருங்க. சூப்பராக இருந்ததுங்க. 2 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தது, அது எடுத்து போட்டுக்கிறேன். இதாங்க இந்த மரத்தோட இந்த பீனட் காய் அப்படின்னாரு. பாருங்க என்ன சைஸ்ல இருக்குன்ட்டு. வேர்க்கடலை சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. பீனட் பட்டர், பீனட் மரமாங்க இது. பீனட் ஆகி பட்டர் ஆகி சாப்பிட்றோம். இது பீனட் மரம். பேக் கேமரா போகிறேன். இதாங்க ஆல் டைம் மேங்கோவாங்க. பாருங்க எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க. எப்பவுமே வந்து காய்க்குமாங்க ஆல் டைம் மேங்கோ. வருஷம் ஃபுல்லாக காய்க்குமா. பயங்கர பிடிப்பா, ஊறுகாய்க்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு. இது அதுக்கப்புறம் பார்த்தா இந்த திராட்சை காமிச்சாரு. அப்படியே போயிடலாம் திராட்சை ஆக்கி. இந்த திராட்சை பார்த்தீங்கன்னா கேரளா திராட்சையாங்க. கேரளா பயங்கர ஃபேமஸ் அந்த திராட்சை. நம்ம கிளைமேட்டாக வச்சிருக்காரு. என்ன சொல்றாரு, கொஞ்சம் நம்ம திராட்சை காட்டில் இருந்தால் இது ஒரு 3 கிலோ வரும் அப்படின்றாரு. அந்தளவுக்கு வந்து திராட்சையில் மகசூல் வரும் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு கோவக்காய் ஒன்று காமிச்சாருங்க. கோவக்காய் மட்டும் காட்டுறேன். பாருங்க பண்ண எவ்வளவு கிளீனா வச்சிருக்காரு அப்படின்ட்டு. ஒரு பேர் பண்ணா பல பேர் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் கோவக்காய். நம்ம கோவக்காய் பார்த்தீங்கன்னா தம்மத்துன்னு இருக்கும். இவர் கோவக்காய் பாருங்க எவ்வளவு லென்த்தா இருக்கு பாருங்க. கோவக்காய் பழமே வந்து இந்த சைடு வருமா, நம்ம கோவக்காய் தொடர்ந்து இருக்கோம், லென்த்தா வருதுங்க இவரோட கோவக்காய். பாருங்கன்னா 10 ஏக்கர்ல அங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அது இல்லாமல் இங்கே ஒரு 4 ஏக்கர் பண்ணிட்டு இருக்காரு. பல விதமான பழங்கள் மரங்கள் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு சில காயம் வந்திருக்கு. என்கிட்ட ஒரு சப்போட்டா ஒன்று சொல்லியிருந்தாரு. அது அமெரிக்கன் சப்போட்டா வாங்க. இந்த என்ன சொல்றது, பால் சைஸ்ல இருக்குமாங்க. காய் வந்து அவ்வளோ பெருசா இருக்குமா சப்போட்டா. அது வச்சிருக்கேன் அப்படின்னாரு. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்றாரு, நம்ம கிளைமேட்டுக்கு எது வராது அப்படின்னு மாதிரி பழங்களையும் வெளிநாட்டு பழங்களையும் இங்கே வைக்க முயற்சி பண்றாருங்க. ஆனால் அதில் ஒரு சிலர் சக்ஸஸ் ஆகியிருக்காரு. இப்போதான் வந்து ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னாரு. அதனால் ஒரு சில பழங்கள்லாம் வந்து அதெல்லாம் என்கிட்ட காமிச்சாரு. அங்கே நாற்றுலாம் வாங்கி வச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து பண்ணிட்டு ஒரு 1 இயர் ஆகட்டும் சார். ஆனோன்னு கண்டிப்பாக வந்து இந்த ஃபார்மையே வந்து வேற ஒரு மியூசியம் மாதிரி இருக்கணும் பார்த்தா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த முதல்ல நான் பசுமை விவசாயம் சேனலில் வீடியோ போட்டேன். அதுக்கே வந்து நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் அவருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி பண்ணுறாருங்க. ஏன்னா வந்து ஃபார்மர் இதில் சக்ஸஸ் பண்ணிட்டாரு, டிராகனில் சக்ஸஸ் பண்ணிட்டாரு. அதனால் அரிய பழக்கங்களே வந்து பண்ணலாம். இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற எல்லா கணங்களும் வந்து இவராக வந்து உருவாக்குனதுங்க. இவராக வந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்காரு. அதனால தான் அங்கே இன்னும் ஜெயிக்க காரணமே அதுதான். அப்புறமா எனக்கு வந்து ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு கொடுத்தாரு. ட்ராகன் நான் அறுவடை பண்ணி வச்சுருக்கேன், ட்ராகன் ஃப்ரூட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். ட்ராகன் ஃப்ரூட் வந்து ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் ஒன்று போட்டிருந்தேங்க. அது வந்து ஒரு 60 லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க. அப்போயே ட்ராகன் ஃப்ரூட் டேஸ்ட்லாம் கேட்டாங்க. நார்மல் டேஸ்ட் தாங்க. நான் வந்து அப்போ அந்த ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றலாம் அந்த சந்தோஷத்தில் சொல்கிற மாதிரி சொன்னேன். நார்மல் டேஸ்ட் தான். ஆனால் ஒரு ஆள் ஒரு பழத்துக்கு மேலே சாப்பிட முடியும். ஆனால் வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க, ஜூஸாக அடிச்சு இது வந்து சாப்பிட்லாம் அப்படின்னாங்க. இது ட்ராகன் வந்து ஜூஸாக அடித்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. எனக்கு அவர் கொடுத்தாரு. வீடியோ பார்த்தீங்களா, பிடிச்சிருந்தீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்து ஒரு வித்தியாசமான தோட்டத்துக்கு போகிறேன். அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்றத வந்து ஒரு லாகாவே கொடுக்குறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடுவது உங்கள் ரகுவரன். டாடா, பை பை.